கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருப்பலிலே வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தினுடைய குரல் ஒளியை நாம் கேட்க இருக்கிறோம். தெய்வத்தினுடைய குரல் ஒளி தெய்வீக திருவிழியத்திலிருந்து நமக்கு வருகிறது. தூய ஆவியானவர் அது நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் தெய்வத்தினுடைய குரல் ஒளியை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். தூய ஆவியிலே கடந்து வரட்டும். யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுகின்ற காலகட்டத்திலே இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறார். அனைத்து மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒளி, ஒளியின் பிள்ளைகளாக கடந்து வருகிற ஒளி, எல்லா மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒளி. ஒரு கையில மெழுகுபத்தி இருந்தனாத்துக்கும் அடுத்த மெழுகுபத்தியை பத்த வைக்க முடியும் இல்லைங்களா? இந்த மெழுகுபத்தி எரித்திருந்தால் தான் அடுத்ததான் நாம் எரிவிக்க முடியும். இதுவே எரித்திருக்கா அது எரிவிக்க முடியுமா? இல்லை. அதே போல இந்த நாளிலே ஒளிவிக்கின்ற ஒளி, எல்லா மக்களையும் ஒளிவிக்கின்ற ஒளி நம்மிடம் வந்துள்ளதுன்னு சொல்லுகிறார். நாம் பார்க்கிற பொழுது நாம் இதை அறிந்து உணர்ந்தவர்களாக கடந்து வர வேண்டும். ஒளிவிக்கும் உண்மையான ஒளியின் அந்த இயேசு ஆண்டவரை ஒளிவிக்கின்ற ஒளி, நம்ம எல்லாம் பற்றி எரிய செய்கின்ற ஒளி, அந்த ஒளி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் எபேசியர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சொல்லுவார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற அந்த பின்னூட்டு வார்த்தை பார்க்கணும். அவர் சொல்லுவார், என்ன அருமையான வார்த்தை இருக்கும். தூங்குகிறவனே விழித்தேளு, இறந்தவனே உயிர் பெற்றேளு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. பாருங்கள், நாம் அப்படியே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்படி இருக்கக்கூடாது. அதான் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன் மீது ஒளிருவான் இருக்கு. மெழுகுவத்தி நான் விளக்கி சொல்ல, விளக்குவத்தி பத்த வைக்க நான் அப்படி இருக்குன்னு அந்த ஒளி கடந்து வந்து பத்த வைக்க எழுதி வைக்கும். எந்த ஒரு விளக்கையும் பற்றி எரிய செய்யும். அதுதான் அவருடைய விருப்பம். இன்று உங்களையும் என்னையும் பார்த்து, தூங்குகிறவனே எழுந்து விழிப்பா இரு, இறந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனதை எழுந்து ஒளி வீசு, உன் மீது ஒளி வருகிறது என்று சொல்லுகிறார். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? என் அன்பானவர்களே, இந்த இருளடைந்த அந்த பொல்லாத உலகத்திலே நீங்கள் எழுந்து பிரகாசிக்கணும். நாம் எழுந்து பிரகாசிக்கணும். இல்லில் வாழ்கிற மக்கள் மத்தியிலே எழுந்து பிரகாசிக்கணும். அதற்காகத்தான் அந்த ஒளி நம்மிலே வருகிறது. அந்த ஒளி நம்மிலே வருகிறது, ஒவ்வொரு வருகிறது. இதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா புத்தகத்திலே 60ஆம் அதிகாரத்திலே அந்த 1-4 வசனத்தில் சொல்லுவார், எழுந்து ஒளி வீசு, உன் மீது அவனுடைய ஒளி வந்து இருக்கிறது என்று. ஒளி வந்திருக்கிறது. ஒளி எழுந்து ஒளி வீசு, நீ பற்றி எரி, அந்த ஒளியை கண்டு மக்கள் அங்க வரட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கணும். மக்கள் நீங்கள் தொலைவிலிருந்து மக்கள் வருவார்கள், கூட்டம் கூட்டமாய் நோக்கி வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒளிவிக்கின்ற உண்மையான ஒரு ஒளியாய் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே இந்த நாளிலே இந்த வார்த்தை நமக்கு தெரிகிறார். இந்த வார்த்தை நமக்கு உள்ளான வார்த்தை என்று உள்ளத்தின் ஆழத்திலே கொண்டு வருவோம். அவர் நம்மை எழுப்ப பத்த வைத்து செயல் வைப்பார். ஜெபிக்கலாம்.
அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஒளிவிடாத ஒரு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் இதனாலே ஆண்டவரை இந்த வார்த்தையை நீ தந்திருக்கிறீர். மகனே மகளே, எழுந்து ஒளி வீசு, உன் மீது என் ஒளி வந்தது என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்களை நீர் பற்ற வைத்திருக்கிறீர். உம்முடைய அக்கினியின் நிலையில எங்களை தூய ஆவிலை பற்ற வைத்திருக்கிறீர். இனி வருகிற நாட்களில் எழுந்து உமக்கா கடந்து வர கிருபை செய்துள்ளது. எங்கள் ஒளியும் கடந்து செயல்படட்டும் ஆண்டவரே. இந்த ஒளியை நோக்கி மக்கள் வரணும் ஆண்டவரே. நீரே ஆண்டவர். ஒளியும் வழியும் சத்தியம் ஜீவன்றி அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். நீர் ஒருவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள, ஆண்டவர் நீர் ஒருவரே மீட்பர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள எங்களை நீர் பயன்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய